ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க நைட்டு இப்போ டின்னர் தயார் பண்ண போகிறோம். இப்போ தான் நாங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். என்ன சொல்கிறோம், நம்ம ஊரில் சந்தைக்கு சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தோம். இப்போ தான் உள்ளே வந்த உடனே 8 மணி ஆயிடுச்சு, சமைக்கலாம் அப்படின்ட்டு. சரி, நான் என்ன வாங்கிட்டு வந்தோம், என்ன சமைக்க போகிறோன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். பாருங்க, இது ஆட்டுக்கறி, ஆட்டு தலைக்கறிங்க. இது பார்த்தா தெரியுதுங்களா? ஆட்டு தலைக்கறி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலு. எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எத்தனை நாளும் கறி மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தோம், சிக்கனும் ஆட்டுக்கறியுமாவும். இன்னைக்கு வந்து தலைக்கறி வாங்கலான்ட்டு தலைக்கறி வாங்கியாச்சு. அதை இப்போ பாத்திரத்தில் போட்டாச்சு கழுவுறதுக்கு. அப்புறம் பாருங்க, பசங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மீன் வாங்கியிருக்கோம் சரிங்களா. மீன் வந்துட்டு 250 ரூபா ஒரு கிலோ. ஆட்டுக்கறி வந்துங்க டெல்லியில் இங்கே அது தலைக்கறி வந்து இது வந்து 500 ரூபா ஒரு தலை, வந்து 500 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் சரிங்களா. இது வந்துட்டு ஒரு கிலோ கொஞ்சம் கூட இருந்துச்சு, பட் கிலோ வந்துட்டு 250 ரூபா சரிங்களா மீன். அப்புறம் இது ஆட்டு மூளை பையில் தனியாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. மூளை நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு தலைக்கறி மீனெல்லாம் என்ன விலைக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா பாருங்க, வெண்பூசணி சரிங்களா. வெண்பூசணி இது வந்துட்டு 2.5 கிலோ இருந்துச்சுங்க, 120 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்புறம் என்ன வாங்கினோம், தக்காளி 2 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு வந்துட்டு 2.25 கிலோ 50 ரூபா. பெரிய பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ 50 ரூபா சரிங்களா. அப்புறமா புடவலங்காய் வந்துட்டு அரை கிலோ 40 ரூபாங்க. அரை கிலோ 40 ரூபா புடவலங்காய். அப்புறமா வெண்டைக்காய் அரை கிலோ, கிலோ 40 ரூபா, அரை கிலோக்கு நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வந்துட்டு இது கிலோ 60 ரூபாயாங்க, நான் அரை கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறமா வந்துட்டு வெள்ளரிக்காய் கிலோ 20 ரூபா, 3 வெள்ளரிக்காய் தான் இருந்துச்சு. இவ்வளோதான் சரிங்களா. அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட்லேருந்து 8 மணிக்கு தான் உள்ளேயே நுழைஞ்ச வீட்டுக்குள்ளேயே சரிங்களா. இனிமேல் தான் நான் வந்துட்டு சமைக்க